with Chitra, Social Talk. இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் பத்திரிகையாளரும் திரை விமர்சகரும் திரை இசை கலைஞர்களை பற்றி பல புத்தகங்களை எழுதியுள்ளவருமான வாமனன். திரைக்களஞ்சியம் என்ற பெயரிலே தமிழ் சினிமாவிலே பணியாற்றி கொண்டிருந்த இசைக்கலைஞர்களை பற்றியும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களை பற்றியும் ஒரு முழுமையான தொகுப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற வாமனன் தமிழ்நாடு அரசினுடைய உயரிய விருதான கலைமாமணி விருதினை பெற்றவர். இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி, மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பிரபல பின்னணி பாடகரான டி.எம். சௌந்தரராஜன் ஆகியோரை பற்றி பல நூல்களை எழுதியிருக்கின்ற வாமனன் தான் சந்தித்த இசை கலைஞர்களை பற்றியும் தான் அவர்களை சந்தித்த போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். ஒரு பத்திரிகையாளனாவதற்கான விதை எங்கே போடப்பட்டது உங்களுக்கு? ஹிந்து பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்தது, இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போது நான் வந்து பிஹெச்டி யூஜிசி ஸ்காலர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஆனால் அந்த வயசில் ஒரு 23 வயசு, அதிலெல்லாம் ஒரே குழப்பம். வாழ்க்கையை பற்றி, உலகத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு அப்போது அதிகமாகவே இருந்தது. இப்போ என்ன செய்கிறது, இந்த தத்துவம், ஆராய்ச்சி, கடவுள் பற்றி, அப்புறம் மக்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு, இது இப்படி பார்த்தோன்னே ஜேர்னலிசத்தில் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து 20 வருஷம் 22 வருஷம் படித்தாலும் நம்ம என்ன படிக்கிறோம், நமக்கு என்ன தகுதி இருக்குது, வாட் ஹேவ் வி லேர்ன்ட் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தட் என்னுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் கமாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு 1.5 பக்கம் இந்திரா காந்தி இப்படி பேசினார்கள்னு சொன்னால் அது என்ன சாராம்சம், அதை எப்படி முன்னாடி கொண்டு வைக்கிறது, அதுக்கு என்ன தலைப்பிடுகிறது, இப்படிங்கிறதெல்லாம் எளிதாக எனக்கு இயற்கையாகவே அது தெரிஞ்சதுனால அந்த விளம்பரத்துக்கு நான் வந்து இது போட்டேன். அதில் அப்போது என் ராம் முதற்கொண்டு பெரிய இவங்களாம் இருந்தாங்க. அதில் சேரும் பொழுது என்ன ஒரு தமாஷுனா, நான் வந்து தமிழில் ஒரு எழுத்து கூட படித்தது கிடையாது. ஆமாம், நான் பிறந்தது கல்கத்தாவில். எங்கள் அப்பா கும்பகோணம்னா கூட கல்கட்டாவில் பெரிய குடும்பம், நல்லா இருந்து சுமாராயிட்ட குடும்பம். அவர் வந்து பிஏ படிச்சுட்டு அங்கே வேலை பார்த்துட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்புறதுக்காக கல்கட்டா போயிட்டார். அங்கே நான் பிறந்தேன். அங்கே ஏதோ என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க, ஹிந்தி தான் செகண்ட் லாங்குவேஜ். அப்படி வந்த அப்புறம் எனக்கு வந்து அதன் பிறகு தமிழ் வாசனை அப்படி வரலை. ஆனால் தமிழ் சினிமா வழியாக அந்த வாசனை வந்தது. ஒரு 10-12 வயசுலேயே சிவாஜி படம், எம்ஜிஆர் படம்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி அரசியல் மேடைகளையும் அங்கே போகிறது, நான் மயிலாப்பூரில் இருந்தேன், மாங்கொல்லையில் பெரிய மீட்டிங்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் போயிடுவேன். அது மாதிரி அதே மாதிரி வாரியாரோ பாலகிருஷ்ண சாஸ்திரிகளோ எல்லா கதாகாலட்சேபங்களும் கேட்பேன். இதெல்லாம் சேர்ந்து தமிழ் ஒரு இது உருவாக்கி விட்டது. அந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இங்கிலீஷில் ஏதோ அவங்க கேட்டதுக்கு நான் வந்து இங்கிலீஷை பற்றி எனக்கு எந்த விதமான சந்தேகமோ, எனக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதாங்கிறத பற்றி எனக்கு அதில் கம்ப்ளீட் கமாண்ட் உண்டு. அதனால் நான் வந்து நந்தேயமேல் வந்தே நனி நொந்தாள் துய தந்தே இவன் நிந்தானறி நின்றார் இவர் தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம் அடல் கெடுப்போம் இடு பொடிப்போம். அதில் வந்து இதில் நம்ம சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தில் எழுதின ஒரு பாடலை நான் கோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறானேன்னு நினைக்கல. அவள் என்ன நினச்சாங்க, கேட்டாங்க, நாங்கள் ஒரு தமிழ் பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறோம். அது எப்போ ஆரம்பித்தாங்க, அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தாங்க. நான் அதில் நீ சரியா ஐடியா இருந்திருக்கேன். ஆமாம், அதில் நீ சரியா 1980. எனக்கு பொதுவாக அதிகமான சமயோஜித புத்தி எனக்கு அதிகமாக கிடையாது என்ன. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இருந்தது. நான் என்ன சொன்னேன், ஐயா எனக்கு என்னுடைய விருப்பம் தமிழில் இருக்கிறது, ஆனால் என்னுடைய திறமை ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆங்கிலத்திலே இருக்கேன்னு சொன்னோன்னா அவர் அதையும் பார்த்து என்ன பண்ணார், அப்போ தான் வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ்
1980 எம்ஜிஆர் இது. ஆமாம். அப்போ என்ன சொன்னார், நோட் திஸ், he should be part of our team that covers the World Tamil Conference. இப்படி தமிழில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஒரு அப்ரெண்டிஸாகவே நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி ஒரு அமைப்பில் தான் எனக்கு பத்திரிகையில் வர முடிஞ்சது. எப்படி இருந்தது ஹிந்துவில் பணியாற்றிய அந்த அனுபவம்? ஆமாம், ஹிந்துவில் பணியாற்றிய என்ன அனுபவம்னா நல்லா தான் இருக்கும். ஹிந்துவில் பலவிதமான அந்த எடிட்டோரியல் டீமுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள். எப்படின்னா இப்போ நைட் ஷிஃப்ட் எல்லாம் சிலது வரும். நைட் ஷிஃப்ட்டு பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு டீமுக்கு. ஒரு மாதத்துக்கு அடுத்த 3 வாரத்துக்கு நைட் ஷிஃப்டே வராது. ஒரு வாரம் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ண அப்புறம் 2 ஆஃப் வரும். இப்படிலாம் இருந்தது. இது நான் இருந்தாலும் அங்கே என்னுடைய வாய் துடுக்கு அங்கே நாராயணன் அப்படின்னு நாராயணன் கேஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒருத்தர் தான் அந்த நியூஸ் எடிட்டர். எல்லா நியூஸும் அவருக்குள்ளே வரும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுன்னு இருப்பார் அவர். சில பேர் அவர் கீழே ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, என்ன இது பேஜ் 1ன்றான், பேஜ் 1ல் எவ்வளோ போடுறது அப்படின்னு கேட்பாங்க சில பேர். ஆனால் அவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல், ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன் அவர். அவருக்கு என் மேலே என்னையும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணேன், எப்படி ஏதோ சொல்லும்போது சொன்னேன், எனக்கு இதெல்லாம் பேப்பர் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்தில் பிடிக்காது அப்படின்னு. இதை வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என்னென்னா, இது ஒரு ஃபிலசாபிக்கல் ஸ்டான்ஸ். என்னென்னா, எது நமக்கு மிகவும் பிடிக்கிறதோ அது ஓரளவுக்கு நமக்கு பிடிக்காமையும் இருக்கும். ஏன்னா அது நம்மளை அப்படியே ஈர்த்து விடுகிறது. அப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா, அது நம்ம ஃப்ரீயாக இருக்க விரும்புவோம் இல்லையா, அப்படி வரும். அந்த நினைப்பில் தான் நான் அதை சொன்னேன். இது எனக்கு இந்த மொழி, இந்த நம்மளுடைய மனம், இதனுடைய இயல்புகள், இதை பற்றி ரொம்ப ஆழமான கருத்துக்கள் எனக்கு எப்போதுமே உண்டு. அவர் என்ன நினைத்து விட்டார், இது ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே இவனுக்கு வந்து இது பிடிக்காமல் போயிடுது அப்படிங்கிற நினைவு பண்ணிவிட்டு, என்னோட சேர்ந்தவர்கள் மற்ற பேர்லாம் எத்தனை பேர் சுமாராக பண்ணுறான்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் வந்து இதில் ப்ரொபேஷனில் போட்டு என்னுடைய அப்ரெண்டிஸ்ஷிப்பை விட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார். இதை பண்ணி நான் என்றைக்குமே எந்த விதமான ஒரு நம்மளை அசட்டை செய்பவர்களிடமோ அல்லது நம்ம தாழ்த்தி பார்ப்பவர்களிடமோ நான் கொஞ்சம் கூட பேசாமல் இருக்க மாட்டேன். இமீடியட்லி ஐ வில் ஆஸ்க், ஐ வில் ரிபெல், ஐ வில் நெவர் கீப் குவைட் அப்படிங்கிறதுனால நான் உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸில் சேர்ந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டீங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸில் சேர்ந்துட்டேன். அப்போது எப்படி சேர்ந்தேன்னா, ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் இந்த இதில் வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸில் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை பற்றி அவர் பேசியிருந்தார். அதை பற்றி நான் அவர் இன்டர்வியூ பண்ணி ஒன்று எழுதியிருந்தேன். ஆகவே அந்த தொடர்பு இருந்ததன் காரணமாக அவரை அணுகி நான் திருப்பி சேர்ந்துட்டேன். பட் ஐ ஹேட் டு ஆல்மோஸ்ட் இட் வாஸ் as if I was starting from scratch. திருப்பி தொடங்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அதனுடைய லாபம் என்னவென்றால், நான் வாழ்க்கையில் மிக மிக போற்றுவது சுதந்திரம். நமக்கு ஃப்ரீடம் இருக்கணும் செய்ய. அது அங்கே இருந்தது ஃபுல். அது என்னைக்கு வரைக்கும் நான் எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த நூல்கள் எல்லாம் ஒரு எழுத்து கூட வேறு யாரோ திருத்தியது கிடையாது. என்னுடைய பப்ளிஷர் சொல்லுவார், அவர் புஸ்தகத்தை கொடுக்குறார், மெய்யப்பன் அவர்கள், அவர் புஸ்தகத்தை கொடுக்குறாரு, நான் போடுறேன், அவ்வளோதான் தொடர்பு எனக்கு அப்படின்வார். ஆகவே நான் வேறு விதத்தில் கூட வேறு இதிலெல்லாம் சைன் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருந்தால் கூட அது சிலதெல்லாம் சித்தியாகாததற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய தகுதிக்கும் எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்திற்கும் செல்வாக்கிற்கும் எந்த அளவுக்கு எனக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கோ அதில் தான் எனக்கு நம்பிக்கையே இருக்கும். இல்லைன்னா எனக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆகவே இருக்கிறது மட்டும் நம்ம கண்ட்ரோல் இருந்து நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு போயிட்டு. எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணியாற்றுனீங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு 13 வருஷம் இருந்தேன். அங்கேயும் இந்த மாதிரி தான் ஒரு பெக்யூலியாரிட்டினால அதை விலக வேண்டி இருந்தது. மிட் நைட்டில் பிரபு சாவ்லா அப்படின்னு ஒரு அவர் வந்து இதில் டெல்லி இதிலெல்லாம் இருந்தவர். அவர் எடிட்டராக இருந்தவர், இந்தியா டுடே எடிட்டராக இருந்தார். அவர் இங்கே இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு வந்து அவருக்கு சில விரும்புகிறவர்கள், அவர் விரும்பாதவர்கள்லாம் அப்படி உண்டு அவருக்கு. அதனால் என்ன பண்ணார் ஒரு தடவை அப்படின்னா, அது மிட் நைட்டில் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு மதுரை அப்படின்னு, நைட்டு 12 மணி அப்போ தான் எடிஷன் போயிட்டுருக்கோம்.
அப்போது கொடுத்தாரு அது. நான் பேசாமல் பார்த்தேன். 1 மணி 2 மணி வரைக்கும் போகும் எடிஷன். நான் இப்போது கிளம்பலாமா சார்னு கேட்டேன். நான் என் சீனியர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அப்போ தான் இன்னொரு பெரிய திருப்பம். நான் ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு புலமை இருந்தது. ஆங்கிலத்தில் தொடர்ந்து என்னென்னா ஒரு வாட் யூ கால் அதனுடைய ஒகேபுலரி அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. எப்படின்னா நாள் கணக்கில் ஒவ்வொரு வார்த்தையினுடைய ரூட் என்ன அப்படி. ஸ்பெக்டேட்டர் அப்படின்னா ஸ்பெக் அப்படின்னு இருக்குது. எஸ்பிசி அப்படின்னா சி டு சி. ஸ்பெக்டேட்டர்னு வருது, பார்வையாளர், பார்ப்பவன். அதே மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸ் பார்ப்பதற்கு நாம் அணியக்கூடிய இது கண்ணாடி. இன்ஸ்பெக்ட், ரிட்ராஸ்பெக்ட், ப்ராஸ்பெக்ட், இதுபோல் ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு பறந்து விரிந்த ஒரு அந்த வார்த்தைகளுடைய இதில் ரொம்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ சொல்லப்போனால் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார். 40 Days to Word Power நார்மன் லூயிஸ்னு ஒரு புக்கு, ரொம்ப அழகாக இருக்கும், அருமையான நூல். அந்த நூல் கிடைத்த போது அதை வாங்குவதற்கு கூட அன்றைக்கு எனக்கு வந்து ரிசோர்ஸஸ் கிடையாது. 120 பக்கம் நோட் புக்கை வாங்கி இந்த புத்தகத்தையே இதில் வந்து காப்பி எழுதிடலாமா, நம்ம கையால் எழுதிடுவோமே இன்னும் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய இதெல்லாம் குறுகி இருந்தது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வார்த்தை செல்வம் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால ஆங்கிலத்தில் அப்படி இருந்தது. அப்போது நான் இந்தியன் எக்ஸ்பிரஸை விடக்கூடிய டைம் வந்தது இல்லையா, அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், சேகர் குப்தா அப்படிங்கிறவர், அவரும் அந்த பவர் சென்டரில் பிரபு சாவ்லாவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவர். அவர்கிட்ட சொன்னோன்னா அவருக்கு தெரிஞ்சுது. அவர் சொன்னோன்னே இந்தியா டுடேக்கு இமீடியட்டாக வந்துடும் நீ அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் டெல்லியிலேருந்து. பண்ணிவிட்டு என்ன விஷயம்னா, இந்த இந்தியா டுடே தமிழ், ஆகவே ஆங்கிலத்தில் இது நான் வந்து புலமை இருந்தது படித்தவனால, இப்போது என்ன ஆச்சு, இந்தியா டுடே தமிழில் என்ன ட்ரபிள் அப்படின்னா, இந்த இந்தியா டுடே இங்கிலீஷில் என்னென்னமோ எழுதிடுவான். சரி, இங்கிலீஷ் எழுதுறவன் அவனுக்கு அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு ஆங்கிலத்தில் ஒரு விதமான ஒரு நடை இருக்கும், அதை வச்சு எழுதிடுவான். அதை தமிழ் படுத்தணும், அது தமிழ் படுத்தணும். அப்போ உண்மையாகவே படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு புக்கு, ஆங்கில புக்கு, அதை நான் தமிழ் படுத்தியிருக்கேன், அதை நான் படித்து பார்த்தேன். நிஜமாவே படுத்திருக்காரா? இல்லை, அப்படி பார்த்தா அது ரொம்ப கஷ்டங்க அது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு யோசனை பண்ணணும். அவர் சொல்லியிருக்கிறத மொழிபெயர்த்தால் ரொம்ப கஷ்டம், படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கரணுலாம் இருக்கும். ஒரு தடவை அது சொல்லக்கூடாது, ஒரு எடிட்டர், அப்போது அந்த ராமர் கோவில் அந்த ப்ராப்ளம் வந்த டைம், பாபர் மசூதி டைம், ஒரு சீதா கி ரசோயின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்தது ஆங்கிலத்தில். என்னன்னே புரியல. அந்த எடிட்டர் இங்கே பார்த்தார், பார்த்துட்டு அவருக்கு அப்படியே குழப்பம். அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டார், நீ மொழிபெயர்த்துருப்பான் கொடுத்துட்டார். நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன். அப்படியே முகம் பிரகாசமாக எடுத்தவருக்கு. ஏன்னா அது புரிஞ்சுது. இப்போது எனக்கு அந்த ஆர்டிக்கல் முழுக்க ஆங்கிலம் புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் புரியாததை நான் மொழிபெயர்க்க மாட்டேன். எனக்கே புரியலன்னா அது இன்னொருத்தனுக்கும் புரியாத மாதிரி ஆக்கக்கூடிய அளவுக்கு நான் முட்டாள் அல்ல. உங்களுக்கு புரிஞ்சதை மொழிபெயர்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆகவே அந்த தமிழில் எனக்கு தமிழ் எழுத்து கூட நான் கையில் அதிகமாக எழுத கிடையாது. ஆனால் தமிழ் எழுத்தையே நான் எப்படி எழுதி பழகினேன்னா, நான் நடுவில் வீட்டில் மாடியிலெல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது செங்கல் எடுத்து ஆ இ ஊன்னு எழுதி பழகுவேன். அப்படி தான் நானே பழகி கொண்டேன் என்னுடைய தாய்மொழியை. ஆனால் அந்த தாய்மொழியில் கவிதைகள் இயற்றவும், பாடல்கள் இயற்றவும், அதை பற்றி பேச்சாளனாக இருக்கவும் எல்லாம் நிகழ்ந்தது. அது சில பேர்லாம் ரொம்ப தமிழ் ஆதியிலிருந்து தமிழ் படித்து பெரிய என்னுடைய உறவினர்கள் எல்லாம், எப்படா நீ இந்த மாதிரி தமிழ்லாம் பண்ணுறேன்னு. என்னுடைய தாய்மொழி அது, இதில் ஒரு விசித்திரமோ அது வினோதமும் அல்ல. நான் பேசலை, அது அப்படியே அது தானாக இருக்கக்கூடியது அப்படின்னா கூட அவங்க அப்படி நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்போது இருக்கும் பொழுது அது தமிழ் கூடுதலாக எனக்கு வந்தது. தமிழில் இதெல்லாம் எழுதக்கூடியதெல்லாம் அமைஞ்சது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் பணியாற்றி. ஆமாம். இந்த 13 ஆண்டு காலம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் பணியாற்றி அந்த பத்திரிகை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எது? பல விஷயங்கள் கற்றுக்கொள்வோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் என்னென்னா, ஐ ஆம் அன்டீச்சபிள்னுங்கிற ஒரு ஃபீலிங். ஏன்னா யாராலையும் எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படி ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
ஏதோ எத்தனையோ ஜென்மங்களில் வந்த உணர்வுகள் வந்த இது எல்லாம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம யாரோ சொன்னாங்க, சொன்னால் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் என்ன கற்றுக்கலான்னு சொன்னால், எனக்கு சீனியராக இருப்பாங்க, சீஃப் சப் எடிட்டராக இருப்பேன், மேலே அசிஸ்டன்ட் எடிட்டர் இருப்பார். அவனை என்னை கூப்பிட்டு, அப்பா இதை கொஞ்சம் பண்ணிவிடுப்பா, இந்த பேஜ் கொஞ்சம் முடிச்சு அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அவர்கள் வந்து என்னிடம் கட்டளை இடலாம், அப்பா எப்போ முடிச்சுவா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் அதை சொன்ன விதம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு அமைதியாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த எடிட்டோரியல் எங்களது ராம்நாத் கோயங்காவினுடைய தனி ரூமு தான் எங்களுடைய எடிட்டோரியல் ரூமாக இருந்தது. அவர் அந்த காலத்தில் 1960s நல்ல வுட் பேனலில் கம்ப்ளீட்டாக வச்சு ஒரு ரூமு, பெரிய ரூமு. ஆனால் 1975-80 அவர் வரதில்லை. அந்த ரூமை எங்களுக்கு கொடுத்துட்டார். அப்போது அந்த ரூமை அவர் கொடுத்ததுனால அந்த ரூமில் தான் வந்து நாம் உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி வேலை செஞ்சுன்னு இருக்கும்பொழுது எடிட்டோரியலில் வந்து ஒரு மியூசிக்கல் சேர் தான். திடீர்னு ஒருத்தன் இவன் முடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா இன்னொருத்தன் வருவான். அப்போது என்னுடைய சீட்டில் எப்படி இருந்தாலும் என்னோட வயதில் பெரியவர்களாக இருந்தால் இருக்கும் பொழுது நான் எழுந்து நின்றுடுவேன், சார் சார். ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து வேலை செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் அங்கே தொழில் இது பண்ணுறவங்களாக இருந்தாலும் எல்லாரோடையும் சேர்ந்து இருப்பது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை அது வந்து கற்றுக் கொடுத்தது. ஒரு பில்டிங், நம்ம ஆஃபீஸ் பில்டிங்கை போய் எக்ஸ்பிரஸ் இதுக்கு போகிறோம், எஸ்டேட்டுக்கு போகிறோம், அங்கே எப்படி பார்க்கும்பொழுது இது என்னுடைய பில்டிங் மாதிரி தான் நினைப்பேன், இது என்னுடைய பில்டிங் அது எனக்கு. ஸோ ஆகவே இப்போ கூட என்னுடைய டாக்டரோட அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவுக்கு போயிட்டு வரும்பொழுது கூட இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் வேலை பார்த்த இடம், இதெல்லாம் இப்படிலாம் மாறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுபோல் அது ஒரு நமக்கு நாம் அந்த இடத்துல இருக்கிறோங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் அது சுதந்திர இதை கொடுத்தது. இப்போ நான் இப்போ ஒரு ரெவ்யூ எழுதுறேன்னாவோ பண்ணானோ வேறு ஒருத்தர் யாரும் பார்க்க மாட்டாங்க, நானே பார்த்து பேஜில் போட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தது. அதே மாதிரி எங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கு இது பாஸ்வேர்டு வருமே. அப்புறம் என்னுடைய பாஸ்வேர்டு வந்து ராம்நாத்னு வச்சுருந்தேன், ராம்நாத் கோயங்கா. ராம்நாத் கோயங்காவினுடைய இதில் டெல்லியில் ஸ்ட்ரைக் வந்தது. எப்படியாவது ராஜீவ்காந்தி வந்து முடக்கி விட வேண்டும்னு நினச்சாங்க. அப்போ சென்னையிலேருந்து 2 பேரும் அனுப்பிச்சாங்க அந்த ஸ்ட்ரைக்கில் உடைக்கக்கூடிய உள்ள வேலை செய்யக்கூடியது. அப்போது நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு 1985 இந்தியன் எக்ஸ்பிரஸ் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு நானும் ராஜசேகரன், அவர் இந்தியன் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் இருந்தார். அப்போ ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் போகாதீங்க, ஒர்க்கர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்கன்னு. நான் ஒர்க்கர்ஸுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் போகல, அரசியல்வாதிகள் வந்து முடக்க ட்ரை பண்ணுறாங்க, அப்போ நான் உயிர் கூட கொடுப்பேன் அப்படின்னு இருந்தேன். அதுபோல் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து ராம்நாத் கோயங்கா அப்படின்னு நான் நேராக பார்த்து பேசுனது கிடையாது. நான் கபாலி கோவிலுக்கு ஒரு தடவை போகும்பொழுது அப்போது வேண்டிகிட்டு இருக்காரு, தூரத்திலிருந்து பார்த்தவன் தானா. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட ஒரு 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 பத்திரிகையினுடைய சுதந்திரத்திற்காக ஒரு பெரிய பிரதமர்களையே வந்து எதிர்கொண்டவர். இப்படிலாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த தைரியம் இல்லைன்னா கூட உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு அளவுக்கு காசெல்லாம் வாங்கக்கூடாது. எவ்வளோதோ ரெவ்யூலாம் பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம். காசு வாங்கக்கூடாது, நல்லவர்களை இது பண்ணணும், பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் எல்லாம் இந்த தைரியமும் இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் என்னுடைய நிலையில் இருக்கக்கூடியது பெரியவங்களை பார்த்தெல்லாம் போய் பக்கத்தில் போய் நிற்க முடியாது. பத்திரிகை தான் என்ன கொடுத்தது, அந்த தைரியத்தை கொடுத்தா, இந்த பத்திரிகையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வினோதமான முறையில் ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. இந்தியா டுடே வந்து 3-4 வருஷமும் வேலை பண்ண என்னை விடவே இல்லை அவங்க. நான் போகணும்னு சொன்ன பொழுது கூட நீ போகாதேன்னு சொல்லிவிட்டு 3-4 மாதம் சம்பளம் கொடுத்தாரு வேலை பண்ணாமையே. ஆமாம், அதுக்கு ஏன் நான் போக வேண்டி வந்ததுன்னா, தூர்தர்ஷனில் ஏதோ ஸ்கிரிப்ட் கேட்டாங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி போட்டேன். ஆத்ம தர்ஷன் அப்படின்னு கோவில்களில் பேஸ் பண்ணி ஒரு டாக்யூ ட்ராமா மாதிரி எழுதி போட்டேன். அது ஓகே ஆகி வந்துடுச்சு. ஓகே வந்து 4000 பேர் போட்டதில் 400 பேருக்கு தான் வந்திருக்கு. அது எனக்கு வந்துடுச்சு. பல பேர் என்னை வந்து நாடினார்கள், இங்கே என்கிட்ட கொடுத்துரு, உங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. கே பாலச்சந்திரன் என் பையன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு. எனக்கு வந்தது நான் தானே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்.
அதில் தான் வந்தது ப்ராப்ளம். ஓ அதில் என்னோட ஒரு 10, 12 lakhs 13 lakhs என்னுடைய கெப்பாசிட்டிக்கு அதில் போட்டு எடுத்துட்டேன். அதில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ தூர்தர்ஷன் தெரியுமே உங்களுக்கு, நேஷ்னல் இது, அங்கே வந்து ஒரு பக்கம் போனால் ஒரு டைமில் வந்து சண்டே மார்னிங் 10 o'clockனு கொடுத்தான். அப்புறம் கூட்டு இன்னும் சண்டே நைட் 11 o'clock. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது. இதில் எப்படியாவது முடிக்கணும், இதை எப்படியாவது இது பண்ணணும், இல்லைன்னா இட் சிங்கிங் ஃபீலிங். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆகிடுதில்ல ஒரு வாரம் போயிட்டு வந்ததில்ல, இன்னும் 1 2 எடிட் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆகிருக்கும், முடிஞ்சு போச்சு இல்லை உட்காந்து வேலை செய் அப்படிங்கிறாங்க. என்னால் அப்படி 2 பொண்டாட்டிக்காரன் மாதிரி என்னால் அவஸ்தைப்பட முடியாது, ஒன்லி ஒன். அதனால் நான் அதுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து பண்ணி, அது ஏவிஎம் சரவணன் சாரே ஆச்சரியப்படுவார். எப்படியோ பண்ணி குதிச்சு பரவாயில்ல வந்துட்டான் என் கரைக்கு அப்படிங்கிற மாதிரி அது வந்து நேஷ்னல் நெட்வொர்க்கில் வந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி 2 3 அதை மாற்றி சில பேருக்கெல்லாம் விற்று ஓரளவுக்கு என்ன ஒரு 15-20% லாபத்தோடு அது முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போக முடியல. எம்எஸ் சுப்பலட்சுமி அவங்கள பற்றி கூட ஒரு நூல் எழுதியிருக்கேன், எங்கும் நிறைந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோ ராமசாமி அவர்கள் அந்த எங்கும் நிறைந்தாயே நூலுக்கு ஒரு சிறப்புரை இவர்கிட்ட எழுதி வாங்கன்னு என் ஒய்ஃப் தான் அனுப்பிச்சா. அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் 2 மணிக்கு போய் அவர்கிட்ட சொன்னேன். பாரதி ராஜா பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, என்ன ஏன் நீ கல்கட்டாவில் பிறந்து இங்கே வந்து தமிழ் இப்படி கொடுத்துற அப்படிலாம் சொன்னவர். சௌந்தரராஜன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, என்னன்னா அது சிவாஜியினுடைய சிங்கிங் வாய்ஸ் அப்படின்னா அவர் தான். ஒரு தடவை அவர் அப்பப்போ தீபாவளிக்கு போவேன், தீபாவளிக்கு போகும்பொழுது கொஞ்சம் மழை தூரும் இல்லையா. Chai with Chitra, Social Talk.